நம்பர் 21 காவேரி ஸ்ட்ரீட், சென்னை, வடபழனி. மிஸ்டர் மூர்த்தி. நான் தான் மூர்த்தி. நீ யாரு? நான் தனசேகர். நீதான் அது. வா உள்ள. கதவு ஏன் சாத்துறீங்க? என்ன லுக்கு விடுற? பொம்பளை குடிக்கிறாளேன்னு பாக்குறியா? நான் ஃபாரின்ல பிறந்தவன். பெட் காஃபி இல்ல, பெட் காஃபி. பெட் காஃபிக்கு பதிலா நான் விஸ்கி தான் குடிப்பேன். தெரியுமா? தெரியாது மேடம். நீங்க என்ன வேற யாரோ நினைச்சுக்கிட்டு. இங்க பார், நான் கேக்குற கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். எக்ஸ்ட்ராவா ஒரு வார்த்தை பேசின இங்க இருந்து இங்க வரைக்கும் சுட்டுடுவேன். புரிஞ்சுதா? புரியுதுங்க. நீ தண்ணி அடிப்பியா? மாட்டேங்க. பான் பரா கஞ்சா? ஐயோ, மாட்டேங்க. தம்மு? ஐயோ, அதெல்லாம் பழக்கமே கிடையாதுங்க. வேற ஏதாவது அஸ்கா பழக்கம் இருக்கா? புரியலங்க. அதாப்பா, ஏதாவது பொண்ணுங்களை சைட் அடிச்சிருக்கியா? ராம அது கூட கிடையாதுங்க. சரி போட்டோம். யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? இல்லங்க. ஆனா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. 4-5 பொண்ணுங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணவ மாதிரி இருக்க. ஐயோ, சத்தியமா அப்படியெல்லாம் இல்லைங்க. எந்திரி அப்படி உட்காரு. இது பாரு, எனக்கு எல்லா பழக்கமும் இருக்கு. உனக்கு தெரியுமா? தெரியாதுங்க. போய் சொன்ன கொரவழியில சுற்றுவேன். நான் எங்க போய் சொன்னேன்? அவ்வளவு டீடைலா எல்லா விஷயத்தையும் நீ கேட்டல. எனக்கு எந்த பழக்கமும் இல்லைனா தண்ணி தம்மு இத பத்தி எல்லாம் இவ்வளவு டீடைலா நான் கேட்பேனா? அந்த காமன் சென்ஸ் உனக்கு வேணா? வேணுங்க. இப்படியே தத்தி மாதிரி இருந்தா எப்படி? மாத்திக்கணும். புரிஞ்சதா? சரிங்க. இப்ப எனக்கு எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு. புரிஞ்சுதா? இருக்கா இல்லையா? மண்டிய ஆட்டாம பதில் சொல்லு. இருக்குங்க. அது இப்ப நீ என்ன பண்ற தெரியுமா? சொல்லுங்க. நேரா நீ உன் வீட்டுக்கு போற. உங்க வீட்டு ஆளுங்க கிட்ட அந்த மூர்த்தி அங்கிள் வீட்ல நமக்கு சம்பந்தம் வேண்டான்னு நீ சொல்ற. சரிங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். பாரு, நீ எதை பேசுறதா இருந்தாலும் உன் வீட்ல போய் பேசிக்கோ. இல்லங்க, ஒரு நிமிஷம். நமக்குள்ள நடந்த இந்த துப்பாக்கி விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சதுன்னா நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். சரிங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்? என்ன சரிங்கிற? சரியான சாம்பாரா இருக்கே நீ. நான் என்ன ஆக்ஷன் எடுப்பேன்னு கேட்க மாட்டியா? கேக்குறேங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்றத நீ கேட்டுக்கோ. இத்தனை வருஷமா கல்யாணமே வேண்டான்னு கில்லி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த நீ போய் உங்க வீட்டுல பிரச்சனை பண்ணி என் மாமா வரைக்கும் தெரிஞ்சா உன்னை கல்யாணம் பண்ணி டார்ச்சர் பண்ணுவேன். அதனால
நீ உங்க வீட்ல போய் என்னோட விஷயத்த கேள்விப்பட்டதா சொல்லணும். நான் மெரிட்னதா சொல்லக்கூடாது. சரிங்க. ஆனா ஒரு விஷயம் நீ எதுவும் பேசி என்ன கெட்டவளா கிடாத. இல்லைங்க. நான் அவுட். மேடம் உங்ககிட்ட நாம தண்ணி அடிக்கிறத உண்மைன்னு நம்பிட்டோம். இவகிட்ட பேக கொடுத்துட்டு போலான்னு வந்தா இவன் நம்மள துப்பாக்கி காட்டி மிரட்டாள. ஒருவேளை நம்மள போட்டு கொடுத்துட்டான்னா ஐயோ. உன்னோட செல் நம்பர் என்ன? சீக்கிரம் சொல்லு. 9043457131. எங்க நான் வந்து சரி சரி போப்பா. இல்லங்க போடா. அப்பாடா, நான் சொன்னதெல்லாம் நம்பிட்டான். வாங்க டாக்டர். இப்ப இவளுக்கு எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. டெம்பரேச்சர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் வரேன். பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. கடவுளே, இத்தனை நாள் போராட்டம் ஒரு வழியா இப்பதான் முடிவுக்கு வந்திருக்கு. டாக்டர், என் பொண்ணு பழச்சுக்கிட்ட மாதிரி தான்.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.